ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த 10th இப்போ 10th வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி தமிழ் முடிஞ்சிருச்சு. அடுத்த எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வர திங்கட்கிழமை 16ஆம் தேதி நடக்குது, மண்டே. ஸோ அந்த இங்கிலீஷுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் அப்படிங்கிறப்போ 2025க்கு முன்னாடி 2024 என்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, 24 என்ன கேட்டிருந்தாங்க, 25 என்ன கேட்டிருந்தாங்க, 23 லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நீங்கள் படித்ததை வச்சு கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரீவியஸ் கொஷின் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குன்ட்டு. இப்போ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் விட்டுட்டு அதுக்கு முந்தின வருஷம் 2024 அப்போ கேட்ட கொஷின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படி இருந்தது, இதுக்குண்டான கீ ஆன்சரும் அடுத்த கீழே கொடுத்துட்றோம். நீங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டு கிளாரிஃபிகேஷன் தான் நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா 100 மார்க் இருக்குது. இந்த 100 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் 14 ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. அந்த ஒன் வேர்ட்ஸ் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினானிம்ஸில் ஒரு 3. சினானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்க பின்னாடி இருக்கிறதுல ஓரளவுக்கு வந்துடும். இருந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் எதுவும் கொடுத்துருந்தாங்க, அதை படிச்சுக்குங்க. ஒரு 3 சினானிம்ஸ் இருக்கும், அடுத்தது 3 ஆன்டானிம்ஸ் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 கொஷின் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்மில் ஒரு கொஷின் இருக்குது, 7வது கொஷின். அப்புறம் 8வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸில் ஒரு கொஷின். 9வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிவேஷன், அதாவது எக்ஸ்பான்ஷன் உள்ளது, ஏதாவது வந்து ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு அதோட அப்ரிவேஷன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கிராமரில் இருக்கும். அந்த கிராமர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வந்து பிரேசல் வெர்பு அது வந்து ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வேர்டுக்கு அப்புறம் ப்ரிப்போசிஷன், அந்த ப்ரிப்போசிஷன் அது ஒன்று கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வெர்பை வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒன்று, அது மொத்தம் 13. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்ப ஒரு 1 மார்க் அப்ரிபியேட் லிங்கர், இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 14 கொஷின் தான் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டில் இருக்குது. இது வந்து இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு இப்போ வர 2026லேயும் கொஷின்ஸ் இருக்கும். இதுக்குண்டான ஆன்சர் நான் அடுத்ததில் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் செக்ஷன் 1ல் 3 கொஷின் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. எத்தனை கொஷின் கொடுத்து 3 கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஷின் கொடுத்து எனி 3ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே 3 × 2 6 மார்க் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே செக்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு எனி 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 4 கொஷின்ஸ் கொடுத்து எனி 3, அதாவது போயமில் லைன் கொடுத்து அதில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது ஒரு 3 கொஷின் இருக்குது. இந்த 3 கொஷினுமே ஒவ்வொரு இதுலேயும் 2 கொஷின் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் 1 மார்க். அதனால் வந்து 2 கொஷின் 2, அதனால் பார்த்திங்கன்னா 3 கொஷின் அட்டன் பண்ணிங்கன்னா 6 மார்க் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் செக்ஷன் 3 அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராமர் கேட்குறாங்க. அந்த கிராமரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ரீட் த சென்டென்ஸ் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அது டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஒன்று கேட்குறாங்க. பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அதில் ஒரு கொஷின் இருக்குது. அந்த பங்க்சுவேஷனில் ஒன்று இருக்குது. சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுற மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ் எல்லாம் மாறி இருக்கும், அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அது ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுலேயுமே என்ன கேட்டிங்கன்னா 3 கொஷின் மொத்தம் 5 கொடுத்துட்டு 3 நீங்கள் எழுதினா போதும். இதில் 3 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பங்க்சுவேஷன் எழுதிக்கலாம். அதே மாதிரி அந்த வேர்ட்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருங்க, அது எழுதிக்கலாம். இன்னொன்று ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸும் எழுதிக்கலாம் நீங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கூட நீங்கள் எழுதிக்கலாம். கொஞ்சம் அது ஈஸியாக தான் இருக்கும் கிராமரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க் ஒன்று செக்ஷன் 4ல் கொடுக்குறாங்க. அந்த 2 மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் மேப் கொடுத்துட்றாங்க. ரோட் மேப் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டைரெக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று நீங்கள் எழுதிக்கலாம், ஈஸியாகவே எழுதிக்கலாம். நீங்கள் நார்மலாக வந்து கோ ஸ்ட்ரைட் அண்ட் லெஃப்ட் ரைட் அது சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் 2 இல்லைனா டுவர்ட்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்த நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். லெஃப்ட் ரைட் சொல்லி ஒருத்தருக்கு வந்து வழி சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். அடுத்தது பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் 2 5 மார்க் கேட்குறாங்க. இது எல்லாமே பேராகிராஃப் கொஷின் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 லெசனை நீங்கள் படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கலாம். அது ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது, எஸ்ஏ மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரோஸ்லேயும் இருக்கும், போயம்லேயும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எது இருக்கோ நீங்கள் அந்த இதில் பார்த்துக்கலாம். அடுத்தது செக்ஷன் 3ல் வந்து பார்த்திங்கன்னா கான்கரண்ட் ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த ஒரு 5 இது கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஆர்டர் வைஸாக நீங்கள் எழுதுகிற மாதிரி கான்கரண்ட் ஆர்டரில் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு வந்து ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பண்ணலாம். அது ஒரு 5 மார்க் இருக்குது. எனி 1ன்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா
ஒரு பெரிய பாராகிராஃப் கொடுத்துட்டு எப்படி தமிழில் வந்து ஒரு பெரிய பாராகிராஃப் கொடுத்துட்டு அதிலிருந்து கொஷின் ஆன்சர் கேட்டாங்களோ அதேமாதிரி ஒரு பாராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பாராகிராஃப்லேருந்து கேட்டிருக்க கொஷினுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணலாம். அதனால் இதில் 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது செக்ஷன் 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கொஷின். இந்த 4 கொஷினுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கு 5 மார்க், மொத்தம் 5 மார்க்ஸ். அப்படிங்கிறப்போ 4 × 5 20 மார்க்ஸ் வந்துடும். அதில் வந்து எனி 4 நீங்கள் எழுதிக்கலாம். எனி 4 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எத்தனை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த 5 கொஷின்லேருந்து 5 6 கொஷின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 6 கொஷினை வச்சு நீங்கள் அதிலேருந்து 4 எழுதிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கொஷின் வந்து சாய்ஸில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேரிங் த அட்வர்டைஸ்மெண்ட். இதை கொடுத்துருக்க கண்டென்ட்டை வச்சு ஒரு ஆடு ஒன்று ரெடி பண்ணணும். இந்த பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா ஆட் இருக்கும். அந்த கொடுத்துருக்கிறது அந்த மாதிரி ஒரு நேம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஆடு ஒன்று கிரியேட் பண்ணணும். சப்போஸ் ஏதாவது நீங்கள் அது என்ன ரெலவெண்ட்டாக கொடுக்குறாங்களோ அது ரெலவெண்ட்டாக ஒரு பிக்சர் நீங்கள் வந்து பென்சிலில் வரைஞ்சிக்கலாம். ஸோ அதுவுமே இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த இது லாஸ்ட் டைமுக்கு போன வருஷம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம், அந்த இதை பற்றி ஒரு ஐஸ்கிரீம் அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. காம்போ ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க ஐஸ்கிரீம் கடையை பற்றி. ஸோ நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு என்ன அந்த டைமில் கேட்குறாங்க, பனி விலாஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்போ அந்த கடையோட பேர் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு ஹின்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த ஹின்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது 40வது கேள்வி லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங்கில் இது வந்து நியூஸ் பேப்பருக்கு ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெட்டர் எழுத சொல்கிறாங்க. என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர் வந்து கோமதின்னு இருந்து நீங்கள் வந்து ஒரு காவேரி ரிவருக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து அந்த காவேரி இந்த வாட்டரை வந்து ரொம்ப சுத்தமாக இருக்க தனியாக ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பருக்கு ஒரு கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து வந்து நோட்டீஸ், ஒரு நோட்டீஸ் போர்டில் வந்து அந்த நோட்டீஸ் வந்து அதாவது ஒரு இன்விடேஷன் மாதிரி அதை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க 41ல். அதுக்கப்புறம் ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அந்த பிக்சர்லேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் 5 சென்டென்ஸ் எழுதிக்கலாம். நீங்கள் 5 சென்டென்ஸ் எழுதிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது செஸ் பற்றி இருக்குது. இந்த செஸ் பற்றி ஒரு இங்கே இருக்கிறவங்கள பற்றி ஒரு 5 சென்டென்ஸ் நீங்கள் ஓனாக எழுதிக்கலாம். அடுத்த சம்மரி, நோட்ஸ் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் சம்மரியில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிறத 3ல் ஒரு பங்காக என்ன பண்ணணும், நீங்கள் அப்படி பார்த்திங்கன்னா சுருக்கி எழுதணும். ஸோ அதனால் வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஏற்கனவே இருந்துச்சு, நீங்கள் எவ்வளோ சுருக்கி எழுதியிருக்கீங்க ரஃப் காப்பி ஃபேர் காப்பி போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஆல்ரெடி இதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து ஸ்பாட் எரர். இந்த கொடுத்துருக்க வேர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எது 5 கொடுத்துருக்கேன், 5லுமே என்ன எரர் இருக்கோ அந்த எரரை நீக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக எழுதணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 6 கொஷின் கொடுத்து 4 கொஷின் 4 × 5 20 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மெமரி போயம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன போயம் கேட்குறதோ இருக்கிற ஒரு போயமை அப்படியே ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி போயம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குங்க. அடுத்தது என்ன கொடுத்தோன்னா பார்ட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா பாராகிராஃப் கொடுத்துருக்காங்க. பாராகிராஃப் கொடுத்ததுலேயே என்ன பண்ணிங்கன்னா அவங்களே வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்து அதை டெவலப் த ஹிண்ட்ஸ், அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அது நீங்கள் எழுதிக்கலாம். அதிலே எய்தர் ஆரில் இருக்குது 8 மார்க் கொஷின். அது கொஞ்சம் பாராகிராஃப் மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதணும். முடிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதிக்கலாம். அடுத்து 47 லாஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 47 அந்த இதில் அதுலேயுமே பார்த்திங்கன்னா எய்தர் ஆர் டைப் தான். உங்களுக்கு ஒரு பாராகிராஃப் கொடுத்து அதுலேயுமே கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு பாராகிராஃப் கொடுத்துட்றாங்க, அதுலேருந்து கொஷின் கேட்டுறாங்க, நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப வந்து ஒரு லைன்ஸ் வந்து போயம் கொடுத்து ஒரு பாராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு போயம் கொடுத்துருப்பாங்க, அந்த போயம்லேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த போயம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த போயம்லேருந்து ஏற்கனவே நமக்கு படித்த போயம் தான் இருக்கும், அந்த போயம் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னில் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் 2024ல் வந்து கொஷின்ஸ் இப்படி தான் இருந்தது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இதுக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட மற்ற கொஷின் பேப்பரும் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் சொல்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா இருக்க 14 1 மார்க்குக்கும் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சினானிம்ஸ், அதாவது ஏற்கனவே வந்து சினானிம்ஸில் ஆன்டிசிபேட்னு கொடுத்துருப்பாங்க. ஆன்டிசிபேட் அப்படியோட சினானிம்ஸ் வந்து ஃபோர்ஸி, அதேமாதிரி ஹேஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்டேர், அதுக்கப்புறம் ஹிஸ்டரிக்கல் அப்படிங்கிறதுக்கு எமோஷ்னல். இதான் வந்து பார்த்திங்கன்னா சினானிம்ஸில் இருக்குது. அதே ஆன்டானிம்ஸில் வந்து அசெண்டிங்க்கு டிசெண்டிங், அஃப்ளியன்ட் அப்படிங்கிறது புவர், ஸ்ட்ரேஞ்சுன்னு இருந்துச்சுன்னா யூஸ்வல் கேஷுவல் ரெண்டுமே வரும். யூஸ்வல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 7th வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் எஸ்கிமோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து எஸ்கிமோஸ்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் சஃபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டுன்றதும் சைல்டுஹுட். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பான்ஷன், அது அப்ரிவேஷன் எக்ஸ்பான்ஷன் ஏஏசின்னு கொடுத்துருந்தாங்க. ஏஏசி அப்படிங்கிறதுக்கு ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் அல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியான ப்ரேஷல் வெர்ப்பு கேட்டிருந்தாங்க. ப்ரேசல் வெர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட், அதாவது ஐ நெவர் ஒர்க் அவுட் இன் த ஜிம். ஒர்க் அவுட் பண்ண ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த ப்ரேஷல் வெர்ப் வரும். அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா சஃபிக்ஸில் வந்து வாட்ச்ன்னு இருக்கும், வாட்சுக்கு வந்து மேன், வாட்ச்மேன். அடுத்தது ப்ரிப்போசிஷன் வந்து இந்த இதில் ஆன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ், அப்போது ஆன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டென்ஸை வச்சு கொடுத்துருப்பாங்க. டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிவா அட்டெண்ட்ஸ் மியூசிக் கிளாஸ் ரெகுலர்லி. அந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் வரப்போ நம்ம எப்போதுமே என்ன பண்ணுறோம், வெர்போட சேர்த்து உங்களுக்கு எஸ் சேர்ப்போம். அட்டெண்ட்ஸ், சிவா அட்டெண்ட்ஸ் மியூசிக் கிளாஸ் ரெகுலர்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் அப்ரோப்ரியேட் லிங்கர், அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்மி இன்கேஸ் யூ நீட் மணி. அந்த இடத்துல இன்கேஸ் அந்த லிங்க் பண்ணுற மாதிரி அந்த வார்த்தை என்ன அப்படின்னா இன்கேஸ் யூ நீட் மணி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க 14 கொஷினுக்குள்ளே அந்த சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷன், கிராமர் அந்த இதில் இருக்கிறதெல்லாம் இருக்கும். அதில் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் கொஷின் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் கொஷினுக்கு இந்த ஆன்சர் வரும். செக்ஷன் 2ல் வந்து அதிலே கொஷின்ஸ்லாம் கொடுத்து அதை கேட்டிருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு உண்டான கொஷினில் இருக்க ஆன்சர் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் செக்ஷன் 4ல் தான் உங்களுக்கு அந்த மேப்பு, இந்த ரோட் மேப்பை அந்த இது கொடுத்துருப்பாங்க. அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெப் டவுன் த ரோட், கோ ஸ்ட்ரைட், டர்ன் லெஃப்ட், நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து வாக் அலாங் த காந்தி ரோடு, அதில் கொடுத்துருப்பாங்க. டர்ன் லெஃப்ட் யுவர் டெஸ்டினேஷன் ஆன் யுவர் ரைட் சைடு. இது மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம், ஜென்ரலாகவே எழுதிக்கலாம். இந்த படிச்சுட்டு போகணும்ல, ஜஸ்ட்டு தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போயம் கொடுத்து அதில் கேட்ட கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த 38 கொஷினுக்கு இந்த ஆன்சர். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதிரி தான் உங்களுக்கு